தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்கடா. உங்களால் எனக்கு வர அப்ரோச்சஸை நான் எப்படி அவாய்ட் பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, உங்களால் என்னை தேடி வரவங்க கிட்ட என்ன பதில் சொல்லி அவங்கள வந்துட்டு புண்படுத்தி அனுப்புறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மறுபடியும் பண்ணாதீங்க அப்படின்னு மீனா பயங்கரமாக கடுப்பாக்கியிருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும், மீனாவுக்கு ஒரு 1.5 வருடம் 2 வருடத்துக்கு முன்னாடி அவங்களுடைய கணவர் அவர்கள் இறந்து விட்டார்கள். அவங்களுக்கு நிறைய பேர் வந்துட்டு ஆறுதல் தெரிவிச்சாங்க. ஆனால் அத்தோட மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் ஏகப்பட்ட வீடியோ மீனாவுக்கு 2வது திருமணமாக போகுது. இது கூட பரவாயில்லைங்க. ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, தனுஷ் தான் மீனாவை 2வது திருமணம் செஞ்சுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி மீனாவை சுற்றி நிறைய வதந்திகள், அவங்க 2வது திருமணம் செஞ்சுக்க போகிறாங்க அப்படி இப்படின்னு. பிகாஸ் ஆஃப் மீனா இன்னும் பார்க்கறதுக்கு யங்காக இருக்காங்க, அழகாக இருக்காங்க. நிறைய படங்களில் இப்போ கூட கமிட் ஆகி தான் வந்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு 2வது கல்யாணம் பண்ணுற எல்லா தகுதியுமே இருக்குது, அவங்க விருப்பப்பட்டால். ஏன்னா அது அவங்களோட பர்சனல் விஷயம், அதில் நம்ம யாருமே தலையிடவே முடியாது. ஆனால் சமூக வலைத்தளத்தில் இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆயிருக்குன்னா, நிறைய தொழிலதிபர்களும் நிறைய நடிகர்களுமே வந்துட்டு மீனாவை 2வது திருமணத்துக்காக அப்ரோச் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இன் அ குட் வேல தான். ஸோ ஆனால் அவங்கக்கிட்ட வந்துட்டு எனக்கு திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்துட்டு இந்த அப்ரோச் எங்கிட்ட பண்ணுறதுனால அவங்கள வந்துட்டு ஹர்ட் பண்ணி அனுப்ப வேண்டியதாக இருக்குது. ஸோ உங்களால் தான், அதாவது ரூமர்ஸ் பரப்புறவங்களால தான் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வருது. ஸோ எனக்கு 2வது கல்யாணம் பண்ண விருப்பமே இல்லை. நான் இதை நிறைய இன்டர்வியூவில் சொல்லிட்டேன், நிறைய முறை வந்து பேசிட்டேன். மேபி ஃபியூச்சரில் எனக்கு அந்த விருப்பம் வந்தாலுமே நான் எனக்கானவரை நான் தேர்ந்தெடுப்பேன். தயவு செஞ்சு என்னை பற்றின ரூமரை கிரியேட் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்லியிருக்காங்க. டேய், ஒரு ரூமர் தாண்டா, இருந்தாலும் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி தான் நினைக்க தோணுது. ஸோ ஹியராஃப்டர் இதுக்கப்புறமாச்சும் வந்துட்டு மீனாவுடைய 2வது திருமணத்தை பற்றி யாரும் பேசாதீங்க. அவங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்க பேசிப்பாங்க, அவங்க அவங்களுடைய துணையை வந்துட்டு தேடிப்பாங்க. அதை விட்டுட்டு 2வது திருமணம் ஆக போகுது, தனுஷ் கூட ஆக போகுது, யார் யார் கூட ஆக போகுது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கெரியருமே சரி, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அவங்களுடைய பேருமே வந்துட்டு கெடுக்கிற மாதிரி தான் இருக்குது. மேபி இதுக்கப்புறமாச்சும் அதை பற்றி பேசாமல் தான் ரொம்ப நல்லது. ஸோ இது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.